நெல்லை மாவட்டம் பனவங்குடியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கிளையிடா விமானம் ஒன்று வட்டமடித்து சென்றதால் அது குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் நாகராஜன். நெல்லை மாவட்டம் பனகுடியில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் நாம் இருக்கின்றோம். இந்த பகுதியில் நேற்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் சிறிய ரக விமானங்கள் இந்த பகுதியில் மேற்கு மலைப்பகுதிக்குள் பறந்ததாகவும் அந்த சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக இந்த கிளைடர் விமானங்கள் பறந்ததாக அந்த பகுதியை சேர்ந்த மக்கள் பார்த்துள்ளனர். அண்ணா நகர் பகுதி மக்கள் மற்றும் இந்த பகுதியில் உள்ள காற்றாலையில் வேலை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் சிலர் பார்த்துள்ளனர். இது குறித்து உடனடியாக பனகுடி காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் பூதப்பாண்டி வனச்சரகம், அதாவது கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த வனப்பகுதி இந்த பகுதியில் இருப்பதால் அந்த வனத்துறையினரும் இணைந்து நேற்று இரவு முழுக்க தேடுதல் வேட்டை நடத்தியுள்ளனர். தொடர்ந்து இன்று காலை தொடங்கி தற்பொழுது வரை தேடுதல் நடந்து வருகிறது. இதில் வனத்துறையினரும் காவல்துறையினரும் இணைந்தும் அதே போல இந்த பகுதியை சேர்ந்த சில இளைஞர்களும் உடன் சென்று இந்த தேடுதல் வேட்டை நடந்து வருகிறது. இதன் பின்னணி என்பது, அதாவது இதன் அருகில் இருக்கக்கூடியது மகேந்திரகிரி விண்வெளி ஆராய்ச்சி மையம், இந்திய விண்வெளித்துறையின் ராக்கெட் தயாரிக்கக்கூடிய பகுதி தளவாடங்கள் எல்லாம் இங்கு அமைந்துள்ளதால் பாதுகாப்பு என்பது இங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அதிலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவுக்குள் நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி, அதாவது அந்த விமானங்கள் பறந்ததாக சொல்லக்கூடிய பகுதி இருக்கிறது. எனவே கண்காணிப்பு கோபுரங்கள் விண்வெளித்துறை சார்பில் அமைக்கப்பட்டிருந்தாலும் கூடுதலாக பாதுகாப்பை கண்காணிக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக இந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே இந்த தேடுதல் வேட்டையிலும் கூடுதலாக காவலர்களை ஈடுபடுத்தி இதன் பின்னணி என்ன என்பது குறித்தும், யார் இந்த விமானங்களை இயக்கினார்கள் என்பது குறித்தும், இதை எதற்காக இயக்கப்பட்டது என்பது குறித்த முழு விவரங்களும் தெரிவதற்கான விவரங்களை, அதாவது ஆய்வுகளை அதிகப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை இந்த பகுதி மக்களிடையே எழுந்துள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சங்கர் மற்றும் செய்தியாளர் ராஜகிருஷ்ணாவுடன் பனகுடியிலிருந்து நாகராஜன்.